தமிழா 21ஆம் தேதி முருகர் மாநாடுன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் இதை பற்றி பயங்கரமான ஒரு விமர்சனம் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா அவங்க விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பெரிய பெரிய ஆளுங்களாம் இருந்தாங்க. அதை பற்றி அவங்க எதுவுமே வாயை திறக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன அப்போ பிரச்சனைனா, அதிமுக என்ற ஒரு கட்சியை இதுக்கு மேல அமித்ஷா முன்னேற்ற கழகம், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவை அவங்க விமர்சிக்கும் போது அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அதுவே அமித்ஷா முன்னேற்ற கழகம் தயவு செஞ்சு மாத்தி வச்சுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு யாரும் ஓட்டு போடல. வர 26 எலெக்ஷன்லயாவது மக்களுடைய மனதை வென்றெடுத்து ஏதாவது ஒரு விதத்துல அதிமுக ஜெயிச்சிடுன்ற ஒரு அவநம்பிக்கை இதுவரைக்கும் எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த மாநாட்டில் திரு அண்ணா அவர்களை அசிங்கப்படுத்தும் போதும் விமர்சனம் செய்யும் பொழுதும் எனது மேடை நாகரிகம் கருதி நாங்கள் எதுவும் பேசுறோன்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசிட்டு இன்னைக்கு RSS மாநாட்டில் கோயம்புத்தூர்ல போய் கலந்துருக்காரு. எவ்வளோ ஒரு கேவலமா! இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவுக்கு இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. 26 இது வரைக்கும் வரும்னு எனக்கு ஒரு சின்ன அவநம்பிக்கை இருந்துச்சு. இதுக்கு மேலே வர 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், அதிமுகவை எடுத்துட்டு போய் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய காலிலும் RSS காலிலையும் அமித்ஷா காலிலையும் அடமானம் வைத்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த மாதிரி தான் 100% அதுதான் உண்மை. அதான் நடந்துச்சு. ஏன்னு கேட்டால், அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் விமர்சனம் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஆனால் யாருமே சரி அங்கிருந்து கேட்கவே இல்லை. அந்த பால்வளைத்துறை அமைச்சராக இருந்தார்ல பாலாஜி அவர்கள், அவரு அந்த இது முடிஞ்ச உடனே வெளில பிரஸ் மீட் கொடுக்குற ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ கத்தி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அடமானம் வச்சு அந்த கட்சியை அழிச்சிட்டீங்க. சிங்கப்பெண், இரும்பு பெண்ணா இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சி அப்படி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு போயிட்டு அந்த கட்சியோடைய நிலைமை, பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு அந்த பதவியை அடவு வச்சு, அந்த கட்சியை அடவு வச்சு இன்னைக்கு நடுத்தெருவில் அந்த கட்சியை நிறுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திருந்துங்கள், இல்லை திருத்தி கொள்ளுங்கள்.